சார் இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனாலே கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கள வந்துட்டு கொழுப்பு சாப்பிடாதன்னு சொல்றாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கவங்கள வந்துட்டு உப்பு சாப்பிடாதன்னு சொல்றாங்க. சுகர் இருந்தா நீங்க சுகர் கன்டென்ட்டான இருக்க ஃபுட்ட சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஃபுட்டுக்கும் அந்த நோய்க்கும் என்ன சார் சம்மந்தம்? இத பத்திட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு நல்ல கொஸ்டின் தான். பொதுவாக அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நிலம் பிரபஞ்சம் தான் வயிறும் மண்ணீரலும். அந்த பிரபஞ்சம் உடைய சுவையில் எது எடுத்துக்குதுன்னா இனிப்பு சுவை தான் எடுத்துக்குது. இந்த சுவை தான் அந்த உறுப்புகளுக்கு உயிராற்றலில் பெற்றுக்கொள்ளுது. இப்போ இனிப்பே சாப்பிடாதீங்கன்னா அப்போ அந்த உறுப்பு எப்படி திரும்ப செயல்பாடுகளில் இயக்கங்கள் எப்படி ஒழுங்குபடுத்தும் பண்ணாது. இப்போ கொழுப்பு சாப்பிடாதீங்கன்றாங்க. கொழுப்பு நம்ம சாப்பிடலைன்னா உடம்புல இருக்க செல்லுகள் ரீஜென்ரேட் பண்ணாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 85% கொழுப்பை கல்லீரல் உற்பத்தி பண்ணிக்குது. இப்போ நீ கல்லீரல் உற்பத்தி பண்ணுச்சு, நீ சாப்பிடலைன்னா கல்லீரல் உற்பத்தி பண்ண போகுது. நீ கொழுப்பே சாப்பிடலன்னா கல்லீரல் தானே உற்பத்தி பண்ணுது. இப்போ நீ கொழுப்பை சாப்பிட்டேன்னா கல்லீரல் உற்பத்தி பண்ணாது. இதுதான் விஷயம். கொழுப்பு திங்கிறனால கொழுப்பு நீ எங்கே சாப்பிட்ற வாய்த்துக்கும் கொடுக்குற வாய்க்கும் வயிற்றுக்கும் கொடுக்குற, ஜீரணம் பண்ணுது. ஜீரணம் பண்ணி சிறுகுடல் போகுது, அங்கே சக்தியாக மாறுது. அது எப்படி இங்கே கொழுப்பாகவே ரத்தத்தில் போய் சேருது? அப்போ ரத்தத்தில் போய் சேருது கொழுப்புனா அப்போ ரத்தம் ஏன் கிட்னி ஃபில்ட்ரேஷன் பண்ணுது? ஏன் லிவர் அதை கொழுப்பு எக்ஸஸாக இருக்கிற கொழுப்பு அமிலங்களாக கல்லீரல் ஏன் மாற்றி வச்சுக்கணும்? அப்போ எங்கே கொழுப்பு உருவாதுன்னு யாராவது யோசிச்சோமா? எப்படி இது உருவாதுன்றதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோமா? இல்லை. இப்போ உப்பு சாப்பிட்றீங்க, உப்பு தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. அப்போ உங்கள் சிறுநீரகத்தை வெளியேறதுக்காக அந்த உப்பு சுவை இருந்தால் மட்டும்தான் கிட்னி அதிகமாக வேலை செய்யும். இப்போ கிட்னிக்கு சக்தி எடுத்துக்கிறது எது? உப்பு சுவை தான். இப்போ கிட்னி எப்படி நீங்கள் ஃபங்க்ஷன் படுத்துவீங்க? பண்ண முடியாது. ஒரு சுவைகள் அறுசுவை ஒரு இருக்கக்கூடிய உணவுல ஏதாவது ஒரு சுவை உள்ள உணவு நின்றுச்சுன்னா அந்த உறுப்புடைய இயக்கங்கள் பாதிக்கும். நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன், இனிப்பு சாப்பிடாதீங்க உப்பு சாப்பிடாதீங்கன்னு சொன்ன மாதிரி 2 பேஷண்ட்டை வச்சுக்கோங்க. நீங்களே ஒரு பேஷண்ட் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவர் உப்பு சாப்பிடாதீங்கன்னு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு வச்சுக்கோங்க. அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுங்க. சுவைகள் என்பது இயற்கையான இனிப்பு சுவை உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி அளிக்கக்கூடியது. அதே மாதிரி உப்பே நம்ம விஷமா தானே சாப்பிட்றீங்க. அயோடினா வறுத்துட்டு சாப்பிடுங்க. உப்பு இல்லாத மட்டும் குப்பையிலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதை செய்தாலும் நம்ம தன் நாக்கு விரும்பாத எந்த பொருளும் கொடுக்காதீங்க. நாக்கு விரும்பாத பொருள்னா அந்த சுவைக்காக தான் அந்த நாக்கே உணவு எடுத்துக்குது. ஸோ முதல் சுவை தான் உயிர் சக்தி என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே உடல்ல இதுக்கும் நோய்க்கு சம்மந்தம் இருக்குன்னா அப்ப இதை சாப்பிடாம நிறுத்துறாங்கல்ல, அப்ப யாராவது இந்த சக்கரை நோய் குணமா இருக்காங்களா? கொழுப்பு திங்காதனால கொலஸ்ட்ரால் சரியாகி இதய நோய் இல்லாம மீண்டு வெளியே வந்திருக்காங்களா? உப்பு சாப்பிடாம சிறுநீரகத்திலேருந்து பாதிப்புலேருந்து வெளியே வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஸோ அடிப்படை விஷயங்கள் என்னன்னா, தேவை அறிஞ்சு அளவறிந்து பசி இருந்து உடலுக்கு என்ன அப்படின்றத நம்ம புரிதல் வந்துருச்சுனாவே இதனால நோய் வரலன்னு நம்மளும் புரிஞ்சுக்கலாங்க.